ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேலே எடுத்த விலாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். திங்கக்கிழமை ஆயுத பூஜை இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை இருந்தே நான் க்ளீனிங் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியான சமையலிருந்து தான் என்னோடய விலாக் ஸ்டார்ட் ஆச்சு. தக்காளி எக் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த தக்காளி எக் கிரேவி ஆந்திரா கர்நாடகா சைடில் தான் ரொம்ப ஸ்பெஷல். இது அதிகமாக அவங்களோட சமையலில் இந்த தக்காளி எக் கிரேவி ரெசிபி இருக்கும். இந்த தக்காளி எக் கிரேவிக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுந்தம்பருப்பு சோம்பு போட்டு தாளித்து பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்சியில் ஒரு 4 தக்காளி பழத்தை போட்டு நல்லா அடித்து போட்டு அதை ஊற்றி அதோட மிளகாய்த்தூள், கரம் மசால் தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மிக்சி ஜாரை அரைச்ச மிக்சி ஜாரிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவியோடு ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த தக்காளி மசாலோட வதங்குற நேரத்தில் பாலக்கீரை கடைசலுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன். இந்த வெள்ளி சனி எல்லாம் எனக்கு மட்டும்தான் எங்கள் வீட்டில். மற்றவங்க எல்லாருமே 7 நாளுமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க. ஸோ அதனால் அவங்கள நான் எப்பயுமே பனிஷ் பண்ண மாட்டேன். வெள்ளி சனி அவங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தனியாக சமையல் செஞ்சுக்கிடுவேன். ஸோ இந்த தக்காளி எக் கிரேவி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். எனக்கு கீரை கடைசல் தான். தக்காளி மசாலோட நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 முட்டையை உடச்சி அப்படியே போட்டு விட்டுருக்குறேன். முட்டை உடச்சி ஊற்றுனதும் அப்படியே கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுட்டு சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறமா அதை ஒரு பெரட்டி விட்டு திருப்பி மூடி விட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எக்கு நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதோட பெப்பரை நல்லா ஆட் பண்ணிக்கணும். நல்லா தூவி விட்டு நம்மளுக்கு தக்காளியோட புளிப்பு அதிகமானால் கூட பெப்பரை நல்லா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம்னா அந்த புளிப்பெல்லாம் பெப்பர் எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பெப்பர் சேர்த்து லாஸ்ட்டாக மல்லியில தூவி இறக்கிட்டேன். இந்த கிரேவி ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கப்பே சைடில் நான் பருப்பு தக்காளி வேக போட்டிருந்தேன். அதுவுமே நல்லா வெந்துருச்சு. அந்த பருப்பு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியே கீரைக்கும் சுடுதண்ணி வச்சு காயவும் கீரையை போட்டு கொதிக்க வச்சுட்ருக்கேன். கீரை கொதிக்கிற நேரத்துலேயே கீரைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு அந்த கீரையோடு போட்டு கீரை, பருப்பு, கடைசல் எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா கடைஞ்சி எடுத்துட்டேன் உப்பு போட்டு. எனக்கு எப்பவும் போல் வாரத்தில் ஒரு 4 நாளாவது நான் சிறுதானியம் சாப்பிட்ருவேன். இன்றைக்கி குதிரைவாளி அரிசியில் தான் ஃபஸ்ட் டைம் சாதம் வடிக்க வச்சு விட்டுருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் குதிரைவாளி அரிசி ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக குதிரைவாளி அரிசி தான் வேக போட்டிருக்கிறேன். காய் கொஞ்சம் பீட்ரூட்டும் அப்பளமும் 4 எடுத்து வச்சுக்கிட்டேன். சமையல் முடித்த கையோடு அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் அப்படியே கையோட பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு தடவையும் பொருள் நான் தீர்ந்ததுக்கு அப்புறமே பாக்ஸை கையோட கழுவி வச்சுட்டு அடுத்தடுத்து வைக்கிறதுனால க்ளீனிங் ஒர்க் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இல்லைனா மொத்தமாக பாக்ஸ் எல்லாம் கழுவி அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி செய்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப்பு, ஸ்டவ்வு இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் நம்மளால் டீப் க்ளீன் பண்ண முடியாது. ஓரளவாவது நம்ம அப்பப்போ சிம்பிள் க்ளீனிங் பண்ணோம்னா ரொம்பவே கொஞ்சமாவது கிச்சன் நீட்டாக இருக்கும். அதனாலேயே இப்போல்லாம் நான் சமையல் முடிச்சோன்னே இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கி வச்சுருக்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நான் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ புதுசாக எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பாஞ்சை வாங்கி வச்சு கிச்சன் க்ளீனிங்க்கு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்பாஞ்சை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அதில் கொஞ்சம் விம் லிக்யூட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் விம் லிக்யூட் இருக்கும், ஒரு பக்கம் ஸ்பாஞ்ச் ஈரமாக இருக்கும். ஸோ விம் லிக்யூட் இருக்கிற பகுதியை நல்லா கிச்சனை நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஈரமான இருக்கிற பகுதியை வச்சு திருப்பி பெரட்டி வச்சு தொடச்சி விட்டுறேன். இது மூலயமா ஒரு சிம்பிள் க்ளீனிங்காக இருந்தாலும் ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனாலே எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்சும் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு அது ஈஸியாக இருக்குது. ஸோ எப்பயுமே இப்போ கிச்சனில் எனக்கு அந்த ஸ்பாஞ்சு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கையோட சாப்பிடவும் ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தான் அந்த பாத்திரமில் இருக்கும். மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பாத்திரம் கழுவுற வேலையும் கொஞ்சம் கம்மியாயிரும்.
இந்த ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக காலின் சேர்த்து கண்ணாடி கபோர்டு, ஷோகேஸ் இந்த மாதிரி பொருளையும் வந்து நம்ம தொடச்சி விடுறதுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பூஜா கிளீனிங் ஒர்க்கையும் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 டேஸ் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சா தான், அப்புறமா வந்து வீட வந்து மாப் போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். வீடு மாப் போடுற அன்னைக்கே வந்து கிளீனிங் ஒர்க்கையும் பார்த்தா, அன்னைக்கு ஃபுல் டே நம்மளுக்கு வந்து ஒர்க் இருந்துட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி கிளீனிங் ஒர்க்கெல்லாம் ஒரு 3 நாள், 4 நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்கிற மாரி இருக்காது. இந்த மண் பாத்திரம்லாம் நான் மீன் குழம்பு, கீரை கடையிறது, தயிர் இந்த மாரி விஷயங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக இத வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கிறேன். ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி மீஷோல வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா நான் அத மறந்தே போயிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து வந்துச்சு. ஸோ அதையும் வந்து கையோட வந்து ஒரு பொருள் புதுசு பொருள் பார்த்தாலே போதும், உடனே அத வந்து பிரிச்சு யூஸ் பண்ணிறணும் தான் தோணும். அதுலயும் கிச்சனுக்குன்னு வந்தா சொல்லவே வேணாம். உடனே அத எடுத்து வாஷ் பண்ணி அத வந்து பொருள வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ இந்த பாக்ஸு ஃப்ரிட்ஜுக்காக தான் வாங்குனது. பிரைஸுமே வந்து ரீசனபிளா இருந்துச்சு. பாக்ஸையும் எடுத்து பார்த்தா நல்லாவே குவாலிட்டியா இருந்துச்சு. ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் வாங்குனேன். ஸோ அதுக்கு ஏத்த மாரி ஒர்த்தாவே இருந்துச்சு. மீஷோல இப்ப அக்டோபர் 15க்குள்ள ஃபெஸ்டிவல் மேளா போட்டிருந்தாங்க. அப்பவே நான் ஆர்டர் பண்ணது இப்ப தான் வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து மீஷோல ஏதாவது நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, 27க்கு மேலயும் நவம்பர் 5க்குள்ளயும் வந்து பண்ணீங்கன்னா, திரும்ப ஃபெஸ்டிவல் மேளா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா, ஆஃபர்ல நம்ம வந்து பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சு, அதையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமா, வீட்டோட கிளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து இந்த மாரி சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்க பார்த்துட்டு, மறுநாள் வந்து பூஜை பாத்திரத்தலாம் விலக்கி வைக்கிறது, அப்படின்னு ஒவ்வொரு வேலையா வந்து பிரிச்சு வச்சுட்டோம்னா, எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குது. ஸோ எப்ப பார்த்தாலும் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற மாரியே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனாலேயே இந்த மாரி பிரிச்சு நான் வந்து வேலைகள வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.